இது வந்து வாடிக்கு உள்ளேருந்து வெளியில் வர்றப்ப வந்து 3 தவுக்கு தும்முளை பிடிச்சி இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தும்முளை பிடிச்சி நல்லா இறுக்கி அணைச்சிட்டு 3 தவு தவி வரும். ஒரு கோடி எல்லை கோடு இருக்கும், ஒரு கொடியும் கட்டியிருப்பாங்க. அந்த கொடிக்கு வெளியில் வந்து வர்ற வரைக்கும் உள்ள அதுக்கு உள்ளே மாடை பிடிச்சிக்கிட்டா தான். அலங்காரில் வந்து அதிகமாக எப்படி 10-15,000 பேர் வருவாங்க. ஆனால் அது வந்து ஃபேமஸ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் உலக ஸ்தானத்தில் வந்து இருந்தனால அலங்காரில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். 10,000 பேர் 15,000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் கூட வருவாங்க. ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு, அது ஒரு வீர விளையாட்டு. இது வந்து காலங்களமாக நடக்கிற ஒரு காரியம்னால மக்களுடைய இதிலேயே ஊறிடுச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விளையாட்டு. ஆதி காலங்கள்னு வர்றதுனால அதுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது, தனி ஒரு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த பண்பாடு என்னைக்குமே மாறக்கூடாது. மாறாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரத்துடைய பிரதிபலிப்பு வெளியே தெரியும். அது அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதாக தான் இருக்குது. நாங்கள் நம்ம விரும்பி பார்ப்போம், வருஷம் போவோம். மாடு அடக்குறவங்கள கட்டிக்கிறோம். எதிர்பார்க்கிறேன். அப்போ வீரமா மாடு பிடிச்சிட்டு வராண்டி பரிசெல்லாம் வாங்கிட்டு வராங்கல்ல, கொடுப்போம் அப்படியே ஒருத்தர் அந்த பொண்ணை நீ நம்ம கொடுத்துட்டு கஷ்டப்படணும், அவன் செத்து போவேன், கஷ்டப்படணும், கொடுக்க கூடாது. அவங்கள வந்து ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். அனுப்புறவங்க அனுப்புவாங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. பார்க்கும்போது அது சல்லித்தனமானது தான். அடிபிடி கலக்கம் வெட்டு குத்து எல்லாம் அங்கே நடக்கும். ஜல்லிக்கட்டில் அத்தனையும் சமாளிக்கிற ஆள் தான் அங்கே போக முடியும். ஜல்லிக்கட்டுக்கு தப்பிச்சு வரணும். இங்க இருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து குறைஞ்சது 100 கேஸாவது இன்ஜர்ட்னு வரும். அவ்வளோ கேஸுகளை வந்து வைத்தியம் பார்க்குறது 12 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் 6 மணி வரலும் கேசஸ் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் ஊண்டு பார்க்குறோம். ஊண்டு பார்க்கும்போது ரொம்ப டெப்த்தாக அல்லது வந்து அப்டமினல் இன்ஜரி எக்ஸ்ப்ளரேஷன் எதுவும் பண்ண வேண்டி இருந்ததுன்னா உடனே ஜிஆர்ஹெச் ரெஃபர் பண்ணிடுறோம். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரே ஒரு கேஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மேஜர் கேஸாக வந்து ஜிஆர்ஹெச் ரெஃபர் பண்ணுறது மாதிரி ஒரு கேஸஸ் வந்தது. அந்த கேஸ் தான் அனுப்பியிருக்கோம். மற்ற கேசஸ்லாம் வந்து எல்லாமே வந்து சூச்சர் பண்ண வேண்டிய கேசஸ் ஃபுல்லாக இங்கேயே வச்சு பண்ணிட்டோம். டீம் வந்து நல்ல பெரிய டீமாக இருக்கிறதுனால எவ்வளோ கேசஸ் வந்தாலும் எங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்குது. உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம அடை காட்டணும், நம்ம வீரத்தை நிலநிறுத்தம் தான் வர்றாங்க. இதில் பொதுவாக வந்து உயிர் பலி ஆகிறதெல்லாம் நம்ம பார்வையாளராக வர்றவங்க தான் எந்த பக்கம் ஒதுங்கணும், எங்கிட்டு போகிறது அப்படி வழி தெரியாமல் உள்ளே விழுந்து இது பண்ணுறவங்க தான் உயிர் பலிக்கு ஆளாகிறாங்க. மற்றபடி மாடு பிடிக்கிறவங்க அதிகபட்சம் மேக்ஸிமம் 99% குத்து போட மாட்டாங்க, அவங்க சாக மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. அந்த மாடை எப்படி அடக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கேம்ஸ்ன்னு போகும்போது விளையாட்டுன்னு போகும்போது சில துறையில் இழப்பு இருக்கும், சில துறையில் லாபம் இருக்கும். ஆனால் இது வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு வீர விளையாட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர உயிரிழப்புகள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. எப்பயாவது அக்கேஷனில் நடக்கிறது, அதுவும் வந்து தவிர்க்க முடியாதுதான், வழி இல்லை. அதனால நம்ம ஏற்றா ஆகணும். அது சம்பந்தமாக நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ஒரு வீர விளையாட்டாக பார்க்கும்போது நம்ம இழப்புகளை வந்து எதுவும் முடியாது. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ விளையாட்டுகள், எத்தனையோ இழப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஒன்று.